நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சக்சஸ் ஆக்கணும்னு நினைச்சாலும் அந்த விஷயத்துல இருக்கிற லாஜிக்ஸை புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ அந்தந்த விஷயங்கள்ல பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணா போதும். ஒரு லேட்டஸ்டா வெளிவந்த சினிமாவை உதாரணமா பார்ப்போம். துரந்தர் 1 and 2. இது படத்தோட ரிவ்யூ இல்ல, நம்ம அந்த படத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பேட்டர்ன்ஸை பத்தி தான் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இதுல ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அதுல முதல்ல நாஸ்டால்ஜியா. ஜென்ரலா சின்ன வயசுல நம்ம ரசிச்ச விஷயங்களை ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஸோ அப்படி இந்த படத்துல நம்ம 90sல ரொம்ப ஹிட்டான பாடல்களை எடுத்து இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. உதாரணமா துரந்தர் 1ல ரம்பா ஹோங்கிற ஒரு பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லாத இடத்துல கூட இந்த மாதிரியான பாடல்களை யூஸ் பண்ணும் பொழுது அந்த சீன் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். இதுக்கு பேரு சென்சரி மார்க்கெட்டிங். ஓல்டு சாங் பிளஸ் நியூ பீட்ஸ். இதன் மூலமா அந்த ஃபிலிம் க்ரூ எல்லா கேட்டகரி ஜெனரேஷன்ஸையும் ரசிக்க வைக்க முடியும். இதே மாதிரியான ஒரு பேட்டர்னை ரீசெண்டா வந்த தாய் கிழவிலையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. கமல்ஹாசனுடைய பல படங்களுடைய ரெஃபரன்சஸை இந்த படத்துல எடுத்திருப்பாங்க. செகண்ட், 90-10 ஃபார்முலா. இந்த பர்டிகுலர் ஃபார்முலா தான் நம்மளுடைய இடதுசாரிகள் பல காலமா யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. மூவிஸ்ல, புக்ஸ்ல, மேடை பேச்சுகள்ல, இப்படி பல இடத்துல இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு ஒன்லைனர் விஷயத்தை எடுத்து அதை ஃபிக்ஷனலைஸ் ஆக்கி அதுல காம்ப்ளெக்ஸ் லேயர்ஸை ஆட் பண்ணி எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு மசாலாவை தருது. துரந்தர்லையும் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ், ரியல் லைஃப் கேரக்டர்ஸ், இதோட நல்ல ஆக்டர்ஸ், இந்த மூணுத்தை வச்சு ஒரு ஃபிக்ஷனலைஸ் ஆக்கி அதுல காம்ப்ளெக்ஸ் லேயர்ஸ் ஆட் பண்ணி நல்ல மசாலாவோட இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த இன்சிடென்ட்ஸோடைய டைம் லைனை பார்க்கும் பொழுதுதான் நான் என்ன சொல்றேங்கிறது புரியும். தேர்ட் இஸ் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் தன்னுடைய படங்கள்ல அங்கங்க சின்ன சின்ன ஹிண்ட்ஸும் ஈஸ்டர் எக்ஸும் வச்சிருப்பாங்க. அது என்னங்கிறத டீகோட் பண்ணறதுக்கு இங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். இந்த மாதிரியான டீகோடிங்ஸ் அந்த படத்தை பார்க்கறதுக்கு தூண்டும், ஒரு இன்க்விசிட்டிவிட்டியை உருவாக்கும். இதுவே அந்த படங்களுக்கு பெரிய ப்ரமோஷன்ஸா அமையும். ஸோ சுமாரான படங்களுக்கு ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சஸ் வச்சு கவர் அப் பண்ணுறதுக்கு தேவையப்படாது. ஸோ நாலாவது கலோக்கியல். வட சென்னை, மதையானை கூட்டம், விருமாண்டி, பருத்தி வீரன், இந்த மாதிரியான படங்கள்ல நம்ம இதை பார்க்கலாம். நான் இதை பத்தி பேசல, லோக்கல் லாங்குவேஜோட யூசேஜ், ரிலேட்டபிலிட்டி. இந்த ரிலேட்டபிலிட்டி தான் கன்சியூமர்ஸுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கும். நாங்களும் அதுல ஒரு பார்ட்டுன்னு நினைக்க வைக்கும். நம்மளுடைய ஐடியாஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு வழி. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன பேட்டர்ன்ஸை அங்கங்க இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணாலே போதும், நம்மளுக்கு சக்சஸுக்கான ஒரு வழி கிடைச்சிடும். எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படி நீங்க பார்த்து உணர்ந்த பேட்டர்ன்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு எக்ஸாம்பிளோட பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவோம்.